Good evening. Good Today evening. I have a very special guest. In fact, he's not a guest, he is my father, Mr. Rajaraman. He lives in Chennai and he is visiting us today in Bangalore. So I thought I'll do a very interesting session with him. Dad, you're a retired man. You're about 74, 75 right now. Yes. Walk us through your retired lifestyle. What's your usual routine? Nothing special, not a very much big routine. Just everybody do morning a little walk and chatting with some friends in the evening, taking care of the grandchildren, for to take them to classes and all. And then that's all, not a big. Watching TVs for a cricket match, that's all, not more than that. Okay. So, general, I mean, you can mix in Tamil, not a problem. Yes. Vayasaga, generally, there is a concern among elderly people about their health. That seems to be their number one Mm. concern or care in general. Did it ever occur to you that you should take better care of your health? Was that ever a thought in your mind that you could be better than what you were? ரொம்ப அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாவோ கன்சர்னோ முதல்ல எதுவுமே இல்லை. பட் அது பாட்டுக்கு தான் நார்மலாக இருந்தது, அது ஒன்றும் தோணலை. பட்டு ஒரு 6 months பேக்கு வந்து வினோத், நீ வந்து வீட்டில் அந்த எக்ஸசைஸோட மகிமை, அதோட இம்பார்ட்டன்ஸும் அதோட இதுலேயும் அவுட்புட் அதை பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத சொன்னேன். எனக்கும் சொன்னேன், என் ஒய்ஃப் இருந்தாங்க. தம்பிள்ஸ் கூட ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு போனேன். அதில் என்னென்ன பண்ணணும் பண்ணி காமிச்சேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் தட் ஆல்சோ, எக்ஸசைசஸ் ஆல்சோ. வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதுலேருந்து இப்போ ஒரு 6 months வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. ஓகே. நீங்கள் அந்த வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சா அதை நம்ம பேசின டாபிக் எனக்கு அப்போ ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அந்த டாட்டல் அப்படிங்கிற ஒரு ஆப் அப்போ தான் நான் ஐ ஃபர்காட் வாட் டைம் வாஸ் இட், மார்ச் ஆர் ஏப்ரல் ஆர் பை மார்ச் மார்ச் ஆஃப் திஸ் இயர். ஓகே. அப்போ தான் உங்களுக்கு ஐ திங்க் ஐ ஆஸ்க் யூ டு இன்ஸ்டால் இட் அண்ட் ட்ரை இட் ஆல். எஸ். What was your initial thought about it? What did you think about it when I told you to use it? Not very much impressed either or interested also. At the first of all, straight away, first instance, then I thought, let us start doing it, then let's see அப்படின்னு அதை பண்ணிகிட்டே இருந்தேன். வந்துட்டே இருந்தது. அதில் ஒரு நிறையா பேர் சேர்ந்தாங்க. ஒரு 3 பேர் 6 பேர் நிறையா பேர் அவங்களோட இதையும் போட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து அது ரெகுலராக இருந்தது. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினது. இட் ரிமைண்டட் மீ, ஓ நோ இட் இஸ் ஆல்ரெடி டைம், திஸ் டுடே ஐ திங்க் யூ மிஸ் இட், கேன் யூ டூ இட் இன் தி ஈவினிங். ஸோ இட் ஸ்டார்டட் மீ ரிமைண்டிங் மீ. அதனால் ஈவினிங்கும் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் என்ன ஹேபிட் செட் பண்ணீங்க இனிஷியல் டேஸில்? ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன செட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு? இனிஷியல் வந்து மார்னிங் வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் 2 செட் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணலாம் அப்படின்ட்டு அதை பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் பக்கத்துலேயே நான் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டிலேயே சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் மேக்ஸிமம் 40 minutes இன் டோட்டல் எக்ஸசைஸ், 20 minutes இந்த இதுவும் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் நடக்கிறது வாக்கிங்கும். ஓகே. வாக்கிங் எவ்வளோ நேரம் போவீங்க, இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் ரஃபாக? ஒரு வாக்கிங் ரஃபாக வந்து 5 rounds கம்யூனிட்டி. அது நான் அந்த கம்யூனிட்டியில் 5 rounds 3 kilometers வரும். 3 வருமா? வரும். ஓகே ஓகே, குட். ஒரு ரவுண்டுக்கு வந்து 7 minutes எனக்கு ஆறுதுன்னு பார்த்தப்ப 20 to 25 minutes எக்ஸசைஸ், ஒரு 15 minutes ஆஃப்டர் 5 minutes ஆஃப் ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. இப்போ ரெகுலராக ஒரு 6 மாதமாக போயிட்டுருக்கு. மார்ச்லேருந்து இப்போ ஜூன் ஆகிடுது. ஆமாம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 3 months fully completed. அந்த எக்ஸ்பிளைன் த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அண்ட் வீக்ஸ். உங்களோட தாட் எப்படி இருந்தது? உங்களுக்கு அந்த ஒரு இனிஷியலாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, இம்ப்ரெசிவாகவும் இல்லைன்னு சொன்னீங்க. அது எப்போ மாறித்துன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஹவு டிட் யூ ஃபீல் இந்த இனிஷியல் டேஸ்? அந்த ஹேபிட் போனணும் ஃபோர்ஸ்டாக இருந்ததா? எப்படி என்ன ஃபீல் பண்ணீங்கிறத பற்றி சொல்லுங்கள். இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப இம்ப்ரெஸ்டு இல்லைன்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட்டு விழலை. அப்புறம் போக ஆரம்பித்தேன். ஒரு 15 days வந்து எனக்கு ஒரு மாதிரி அதை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருத்தோம். ரிமைண்டர் வந்தாலும் சரி வராட்டாலுமே பண்ண ஒரு ரொட்டீன் முதல்ல செட்டப் ஆகிடுச்சு, இதை பண்ணிடுவோன்ட்டு. அந்த மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்போ வந்து
லேசாக வெயிட் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் தோணுனது எந்த டைம்ல எவ்வளோ நாள் கழிச்சு? 1 மந்த் கழிச்சு. 50 டேஸ் கொஞ்சம் ஆகலாம். 1 மந்த் கழிச்சு வெயிட் குறைஞ்ச ஒரு உட்கார்றப்ப, நானே எந்திரிக்கிறப்ப, என்னோட ரெகுலர் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு மைல்டாக சின்னதாக ஒன்று தெரிய ஆரம்பித்தது. அது அப்படியே வந்து ஒரு 4 மந்த்ஸில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி வெயிட் இப்போ வந்து ஒரு நல்லா ஒரு 2 கிலோஸ் இறங்கியிருக்கு. ஒரு இந்த மேட்டர் ஆஃப் 3 மாசத்துலயா ஆமாம், இல்ல 4 மந்த்ஸில் 4 மந்த்ஸ்ல 2 கிலோ குறைச்சு? ஆமாம் இறங்கியிருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். நீங்க எவ்வளோ வெயிட் இருந்தீங்க முன்னாடி, இப்போ எவ்வளோ இருக்கிறப்பா? 87.3ல் இருந்தேன். இப்போ வந்து 85.4 ஆர் 5ல் இருக்கேன். வெரி குட். ஓகே, மாறி மாறி இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ரெகுலர் செக்கப் எடுத்துட்டு இருக்கேன். ம் அந்த சில டெஸ்டெல்லாம் ஏஜ் ஆனதுனால இயர்லி ஒரு ஃபுல் செக் பாடி செக்கப்பும் எடுத்துட்டு இருக்கேன். அதிலே வந்து நல்ல எந்த விதமான பெரிய இதுவும் இல்லை. ஓகே. குட் கோயிங். நீங்கள் இது சொன்னீங்க, ஒரு ஒரு நீங்கள் வெயிட் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் செக்கே பண்ணல, பட் யூ ஃபெல்ட் லைட்டர்னு சொன்னீங்கல்ல, ஆமாம். அது அந்த ஃபீலிங்கை கொஞ்சம் ப்ளஸ் நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? என்ன ஃபீல் ஆச்சு, ஏன் என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, ஒரு monthல? சடக்குன்னு டேபிள்லேருந்து சேர்லேருந்து எந்திரிக்க முடிஞ்சது. அது இல்லைன்னா வந்து கொஞ்சம் குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்க முடிஞ்சது முந்தியை விட. ப்ரீவியஸ் 2 மந்த்ஸோட கம்பேர் பண்ணுறத பார்க்குறப்ப கொஞ்சம் லேசாக பிரிஸ்க் வாக் முதல்ல பண்ண முடிஞ்சது. ம் மெதுவாக ரொம்ப டெட் ஸ்லோவாக இருந்ததுலேருந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல் வாக்காக இருந்ததுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் இதாக பண்ண முடிஞ்சது. அதை மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. தட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பெட்டர் அப்படின்னு மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சது. ம் நவ் குட் கோயிங். என்னைக்காவது சில சமயம் உடம்பு சரியில்லை, வெளியூர் போனால் பண்ணலை போகலைன்னா நானே மிஸ் பண்ணிட்டோன்னு ஒரு பதிவு பண்ணிடுறேன். ம் எனக்கே அது ஒரு இதாக இருக்குது. அதை பார்க்குறப்ப 1 மந்த்தில் வந்து 25 டேஸ் தான் போயிருக்கோம், 5 டேஸ் மிஸ் பண்ணியிருக்கோம் கூட தோணும். பட் இருந்தாலும் மார்னிங் இல்லாட்டி ஈவினிங் சில சமயம் பண்ண முடியாமல் ஆயிடுறது. மாதத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம். அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் ஃபார் குட் டுவர்ட்ஸ் குட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாசத்துல ஒரு 30 டேஸில் 25 டேஸ் பண்ணிவிட்டு 5 டேஸ் மிஸ் ஆகிற மாதிரி ஆகுது ரஃபா உங்களுக்கு? கிட்டத்தட்ட ஆமாம், கிட்டத்தட்ட. அந்த மிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கா, இல்லை பரவாயில்ல பண்ணலைன்னா ஓகேங்கிற மாதிரி இருக்கா? அந்த ஹவு டு யூ ஃபீல்? கில்ட்டியாகவும் இல்லை, ம் பண்ணாட்டி பரவாயில்ல இட்ஸ் ஓகேங்கிற மேலே ஒரு தூக்கி எறிகிறாப்புல ஒரு அதை இக்னோர் பண்ணுறாப்புலையுமே இல்லை. பண்ணியிருந்துருக்கலாம் நடுவில் ஏதாவது ஒரு டயத்தில், இதுக்குன்னு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏதாவது நடுவில் ஆஃப்டர்நூன் பண்ணியிருந்துருக்கலாமா, இன்னொரு டயத்தில் பண்ணியிருந்துருக்கலாமா தோன்றுறது. ம் பட் சில சமயம் ரொம்ப அன்அவைலபிளாகவும் ஆயிடுறது. அட்லீஸ்ட் அந்த 5 நாளுங்கிறத 3 நாள் ஆக்கலாம், 2 நாள் ஆக்கலாம், அந்த மாதிரி தோணுது. அப்படி தோண இது மேக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். உங்களுக்கு ஒரு குரூப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அந்த டோட்டல் ஆப்குள்ளே ஒரு குரூப்பில் இருக்கீங்கன்னு ஆமாம், சொல்கிறீங்க. எஸ். அந்த குரூப்பில் ஒன்றும் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு ஆக்டிவாக ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் குந்தன் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாரு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன என்ன குந்தன்கிறவர் interaction? யாருன்னு தெரியல. ம் அவரை வந்து ரொம்ப நான் வாக்கிங் முடிஞ்ச உடனே அந்த மாதிரி போட்டு எக்ஸசைஸ் ஆன உடனே போடலாம். போட்ட உடனே அவர் வந்து உடனே பாராட்டுவார். வெல் டன் சார் அப்படின்னு போடுவார். திடீர்னு ஒரு நாளைக்கு எக்ஸலண்ட் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ஹவாரின்னு போட ஆரம்பித்தார். ரொம்ப அந்த இருக்கிற குரூப்பில் ஒரு 6-7 பேரில் இப்போ கிட்டத்தட்ட இவர் தான் போடுறாரு. மற்ற எல்லாருமே வந்து அவங்களோட இதாக பதிவு தான் பண்ணுறாங்களே ஒழிய குறிப்பாக வந்து ராஜாராமனை பாராட்டலை. அது என்ன ஒரு மாதிரி அதை படித்த உடனே ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன சந்தோஷமாக ஒன்று ம் இருந்தது. குந்தன் வாஸ் ரெகுலர்லி ரிப்ளைங் டு மீ ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் இன் எ டே. வெரி குட். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆச்சு. டு யூ நவ் திங்க் தட் யுவர் ஹேபிட் இஸ் ஆக்சுவலி ஃபார்ம்ட்? டெஃபினெட்லி ஹேபிட் ஃபார்ம்டு. ம் பண்ணணுங்கிறது ஒரு தீர்மானமாகவே இருக்குது. இப்போ வந்து டுமாரோ கோயிங் டு மேக் எ ட்ராவல் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. ஸோ மார்னிங் முடியாது ட்ரெயின். நாளைக்கு நான் ஈவினிங் பண்ணணுங்கிறது இன்றைக்கே எனக்கு தீர்மானமாக இருக்குது. அந்த மாதிரி இட் இஸ் நவ் கம் டு அஸ் எ ப்ராக்டிஸ். வெரி குட். உங்களுக்கு அதை தவிர வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் ஆஃப் லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை அதில் அது மாற்றம் வரலையா? அதை பற்றி ஏதாவது இருக்கும் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இதை இப்போ ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் ஹெல்த்தியராக இருக்கலாம், நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இன் லைஃப் கிடைக்கும், அந்த மாதிரி தோன்றுறது. வெரி குட். உங்களை மாதிரி 70s இருக்கிற எல்டர்லி பீப்புளுக்கு
நிறைய எக்ஸசைஸ் பண்ணாமல் ரொம்ப ஐடலாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்தால் சொல்லுங்கள். தயவுசெய்து என்னைய மாதிரி முதல்ல எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்த பீரியடில் இருந்த மாதிரி இருக்காதீங்க. அது ரொம்பவே தப்பான ஒரு சமாச்சாரம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் மனசுக்குள்ளே கிடைக்கிற ஒரு சந்தோஷமும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, உடம்புல ரத்த ஓட்டங்களும் சரி, எல்லாமே சீரடைஞ்சு வரப்போகிற ஆபத்து எதுவும் வராமல் இருக்கலாம், அல்லது வர போகிற ஆபத்தை அது கொஞ்சம் தள்ளலாம். அந்த மாதிரி கூட வந்து இருக்குது. அதனால் என்ன வயசு ஒரு இது கிடையாது. இட் இஸ் ஒன்லி எ நம்பர். யூ கேன் சே தட் ஐ எம் நாட் ஐ எம் 75 years old. Instead, I feel that I am 74 years young. If you feel like that, everybody should even இந்த டாட்டிலில் உங்களை என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து பண்ணலாம். எக்ஸசைஸும் வாக்கிங்கும் எல்லாமே ரெகுலராக பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை பெட்டர்மெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய கிஃப்டாக வந்து நீங்கள் அதை தரலாம். வெரி குட். லாஸ்டான கேள்வி, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறத பார்த்து உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன மாதிரி ஒப்பீனியன் இருக்கு இப்போ? பரவாயில்லையே, நீங்கள் கூட இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்களே, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு ஜாலி பர்சன் அப்படியே இருந்தீங்க விளையாட்டு போக்கில். இப்போ கொஞ்சம் அக்கறை எடுத்து இதெல்லாம் பண்ணுறீங்க. எல்லாமே வினோத்து தான் உங்களுக்கு காரணம்னா. குட் டைம் அண்ட் மை சன்ஸ் இதுதான். ஓகே, தேங்க்யூ. Thank you so much. I hope you become healthier and more fitter as time goes by. Thank you so much. Thank you very much for guidance and everything. You guided me a lot, and I'm happy to have you as your son, as also as my mentor. Thank you.